கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வசனமானது அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28. அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அநேக பேர் கடவுள் என்று விசுவாசிக்கிறார்கள் என்றால் ஒரு சில வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அப்போ அந்த அடிப்படையில் போன வீடியோ பதிவீட்டிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கின்ற அந்த வசனத்தினுடைய விளக்கத்தையும் சத்தியத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். அப்போ பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது, பிதாவாகிய தேவன் கடவுள், அவர் பூமிக்கு வரவில்லை, பூமிக்கு வந்தது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாக சொல்லும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கிறார்கள் என்றால் ஒரு சில வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த வசனமும் அமைந்திருக்கிறது. எப்படின்னா பாருங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட. அப்போ பாருங்கள், நமக்காக சிலுவையில் மரித்தது, ரத்தம் சிந்தினது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் தான் யெகோவா தேவன் என்று இந்த வசனத்தை வாசித்த உடனே அநேகர் முடிவு பண்ணுறாங்க, நினைச்சிடுறாங்க. அதாவது இந்த வசனத்தை வாசித்த உடனே தேவன், அப்போ ரத்தம் சிந்தனது இயேசு கிறிஸ்துனா அவர் தான் தேவன், அவர் தான் பிதாவாகிய யெகோவா தேவன், அப்போ இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று இந்த வசனத்தை வாசித்த உடனே அநேகர் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ பாருங்கள், கடவுள் பூமிக்கு வரவில்லை. போன வீடியோ பதிவீட்டிலே நம்ம பார்த்தோம், பிதாவாகிய யெகோவா தேவன் பூமிக்கு வரவில்லை, அவர் தான் கடவுள், அவருடைய நாமம் யெகோவா. அப்போ யெகோவா தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர் யார்? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் என்று நம்ம போன வீடியோ பதிவீட்டிலே தியானித்தோம். அப்போ பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் பாருங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, பாருங்கள் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்போம், தேவனுடைய இரத்தத்தினாலே அப்படின்னு இல்லை. தேவனுடைய இரத்தத்தினாலே அப்படின்னு இருந்துச்சுன்னா கடவுள் தான் மனிதனாக வெளிப்பட்டார், கடவுள் தான் இரத்தம் சிந்தினார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி வேதத்திலே இல்லை. எப்படி இருக்குது? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே அப்படின்னு தான் இருக்குது. அப்போ பாருங்கள், சுய இரத்தம்னா என்ன? சுய இரத்தம் என்பது யார்? பாருங்கள், இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், இது ஒரு பழைய தமிழ் பைபிள் தான். இந்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 அந்த சுய இரத்தம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது என்று இதில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28. பாருங்கள், அந்த வசனத்தில் ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமது இரத்தத்தினால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இதை தமது சொந்த மகனின் இரத்தத்தினால் என்றும் மொழிபெயர்க்கலாம். பார்த்தீங்களா? தமது இரத்தத்தினால் அப்படிங்கிற வார்த்தையை தமது சொந்த மகனின் இரத்தத்தினால் என்றும் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு பழைய தமிழ் பைபிளில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், வேதம் தெளிவாக காண்பிக்கிறது, கடவுள் பூமிக்கு வரவில்லை, கடவுள் இரத்தம் சிந்தவில்லை, கடவுள் மனிதனாக வரவில்லை, கடவுளுடைய நாமம் யெகோவா. அப்போ அவருடைய குமாரன் தான் இரத்தம் சிந்தினார், பலியானார் என்று வேதத்திலே அநேக வசனங்கள் காணப்படுகிறது. அதுதான் சத்தியமும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் அப்படிங்கிறனால அநேக பேர் கடவுள் தான் இரத்தம் சிந்தினார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இதில் எப்படி இந்த வசனத்தை நம்ம எப்படி தியானிக்க வேண்டும், இதை எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா பாருங்கள், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள், பிதாவாகிய யெகோவா தேவன்
முதலில் படைத்த படைப்பு யார் என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவன் முதலில் இயேசு கிறிஸ்துவை படைக்கிறார். பிறகு இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் என்று வேதம் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் முதலில் இயேசு கிறிஸ்துவை படைத்தார் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை முதலில் படைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், சொந்த குமாரன். அப்போ பாருங்கள், அந்த சொந்த குமாரன் அப்படிங்கிறது தான் அதாவது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் எப்படி சாட்சி சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் எனது நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று யார் சொல்கிறா? பிதாவாகிய தேவன் சொல்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன், சொந்த குமாரன். இப்போ பாருங்கள், அப்போ இந்த வசனத்தில் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, அந்த சுய ரத்தம்ங்கிறது சில தமிழ் பைபிளில் சொந்த ரத்தம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ சுய ரத்தம் அப்படின்னா கடவுளுடைய ரத்தம் அல்ல, கடவுள் ரத்தம் சிந்தினதாக பைபிளில் சொல்லப்படவில்லை, சுய ரத்தம் என்று தான் சொல்லுது. அப்போ அந்த சுய ரத்தம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஓன் பிளட் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. பாருங்கள், சில ஆங்கில பைபிளெல்லாம் இந்த வசனம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா, சில ஆங்கில பைபிளில் வித் ஹிஸ் ஓன் பிளட் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னும் சில ஆங்கில வேதாகமங்களில் எப்படி இந்த வசனத்தை மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, வித் தி பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில ஆங்கில பைபிளெல்லாம் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, வித் தி டெத் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ பாருங்கள், அந்த தமது இரத்தத்தினால் என்கின்ற வார்த்தையை தமது சொந்த மகனின் இரத்தத்தினால் என்றும் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு ஒரு சத்தியத்தை விளக்குறாங்க. அப்போ பாருங்கள், கடவுள் ரத்தம் சிந்தவில்லை. இன்னும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், மூலப்பிரதி, அதாவது நம்ம தமிழ் பைபிள் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக பைபிள் எந்த மொழியில் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் இருந்தது. அப்போ ஆங்கிலத்திற்கு முன்னாடி பைபிள் எந்த மொழியில் இருந்ததுன்னா மூல பாஷையில் இருந்தது. அப்போ மூல பிரதிகளில் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28, அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 பாருங்கள், தி பிளட் ஆஃப் தி ஓன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், அந்த தேவன் தம்முடைய சுய ரத்தம் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் ஓன் பிளட்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கிரேக்க வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, தி பிளட் ஆஃப் தி ஓன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், பிளட் ஆஃப் தி ஓன்னா கடவுளுடைய ரத்தம்னு சொல்லலை, கடவுளுடைய ரத்தம்னா பிளட் ஆஃப் காடுன்னு இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, எப்படி இருக்குன்னா தி பிளட் ஆஃப் தி ஓன் அப்படின்னு போட்டு அந்த ஓன் என்கின்ற இடத்துல ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாருக்கு கீழே ஃபுட் நோட்டில் அதுக்குடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹிஸ் ஓன் பிளட் அல்லது தி பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கு கொடுத்து சன் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஓன் பிளட்டு அப்படின்னா கடவுளுடைய ரத்தம் என்று வேதம் சொல்லவில்லை. எப்படின்னா அந்த ஓன் பிளட்டுங்கிறது கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அதை தான் அந்த சன்னுங்கிற வார்த்தையை ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்போ கடவுள் ரத்தம் சிந்தவில்லை, கடவுளுடைய மகன் தான் ரத்தம் சிந்தினார் என்று நம்ம இப்போ பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், ஆங்கிலத்தில் அநேக பைபிள் காணப்படுகிறது. அதிலெல்லாம் வித் தி பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ கடவுள் ரத்தம் சிந்தவில்லை, கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சொந்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று அநேக ஆங்கில பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், அந்த அடிப்படையில் ஒரு சில ஆங்கில பைபிளை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனா பாருங்கள், ஒரு சில ஆங்கில பைபிளெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதில் முதல் பைபிளாக நம்ம பார்க்குறது பாருங்கள், இந்த பைபிளெல்லாம் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. பாருங்கள், முதல் பைபிளாக காமன் இங்கிலீஷ் பைபிள்.
அடுத்தது குட் நியூஸ் பைபிள், அதாவது டுடே இங்கிலீஷ் வெர்ஷன். அடுத்தது ஆர்எஸ்வி, ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அடுத்தது என்ஆர்எஸ்வி, நியூ ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அடுத்தது சிஇவி, கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன். அடுத்தது என்ஆர்எஸ்வி கேத்தலிக் எடிசன், நியூ ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கேத்தலிக் எடிசன், அதாவது யூத் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜிஎன்டி, குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது தி நியூ ஜெருசலேம் பைபிள். அடுத்தது தி வாய்ஸ் பைபிள். அடுத்தது நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் தி பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ பாருங்கள், ஓன் பிளட்டு, சுய ரத்தம், சொந்த ரத்தம் அப்படிங்கிறனால அநேக பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா கடவுள் தான் ரத்தம் சிந்தினார் என்று நினச்சிட்றாங்க. ஆனால் கடவுள் ரத்தம் சிந்தினார்னா பைபிளில் எப்படி இருக்கும்? பிளட் ஆஃப் காடுன்னு இருக்கும். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ரத்தம் சிந்தவில்லை. அப்போனா ஓன் பிளட்டு, சொந்த ரத்தம், சுய ரத்தம் என்பது யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் நேரடியாக யாரை படைக்கிறா? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை படைத்தார் என்று வேதம் நமக்கு எடுத்திருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த இன்டர்லீனியர் பைபிளில் அந்த சன் என்கின்ற வார்த்தையை பிராக்கெட்டில் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போனா பிளட் ஆஃப் ஓன் அப்படின்னா ஓன்னா சொந்த ரத்தம் யார்? பிதாவாகிய தேவனுடைய சொந்த ரத்தம் யார்? சொந்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. அப்போ பாருங்கள், இன்னும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சில பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐவின்னு சொல்லுவாங்க, அதாவது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ஐவின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஐவி பைபிளெல்லாம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஓன் பிளட்டுன்னு கொடுத்து கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஓன் சன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓன் சன்னுன்னா சொந்த குமாரன் அப்படின்னு கீழே ஃபுட் நோட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எல்டின்னு சொல்லுவாங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். இந்த பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஓன் பிளட்டுன்னு வசனத்தில் இது பண்ணிவிட்டு கீழே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஓன் சன் அப்படின்பாங்க. அப்போ ஓன் சன், சொந்த குமாரன் என்று மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈஸி டு ரீட் வெர்ஷன் சொல்லுவாங்க. இந்த பைபிள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது கீழே ஃபுட் நோட்டில் ஓன் சன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுள் ரத்தம் சிந்தவில்லை, கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று நம்ம மூலப்பிரதியான கிரேக்க மொழியிலையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் அநேக பைபிளை நம்ம பார்த்தோம். அதிலெல்லாம் ஆங்கிலத்தில் தி பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ பாருங்கள், ஆங்கிலத்தில் வித் ஹிஸ் ஓன் பிளட்னு மொழிபெயர்த்தனால அதை தான் தமிழில் சுய ரத்தம்னு மொழிபெயர்த்துட்டாங்க. இதனால் எல்லாம் என்ன நினச்சிடறாங்கன்னா கடவுள் தான் ரத்தம் சிந்தினார் என்று ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் கடவுள் ரத்தம் சிந்தவில்லை, கடவுளுடைய சொந்த குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அதாவது ஜேடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஜேடபிள்யூ யெகோவாவின் சாட்சிகள் என்கின்ற அமைப்பு வெளியிட்ட பைபிள் தான் இது. இந்த பைபிளை பார்த்திங்கன்னா சரியானபடி அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க அந்த வசனத்தை. எப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28, உங்களுக்கும் மந்தை முழுவதுக்கும் கவனம் செலுத்துங்கள், கடவுளுடைய சபையாகிய அந்த மந்தையை மேய்ப்பதற்கு கடவுளுடைய சக்தி உங்களை கண்காணிகளாக நியமித்திருக்கிறது, கடவுள் தன்னுடைய சொந்த மகனின் இரத்தத்தால் வாங்கிய சபை எது? பார்த்தீங்களா, கடவுள் ரத்தம் சிந்தின மாதிரி இல்லை, கடவுள் தனது சொந்த மகனின் இரத்தத்தால். அப்போ ரத்தம் சிந்தினது யார்? கடவுள் இல்லை, கடவுளுடைய சொந்த மகன் யார்? இயேசு கிறிஸ்து தான் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரு. மேலும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், ஆங்கிலத்தில் அநேக ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம்,
ஏசாயா அதிகாரம் 34 வசனம் 16 கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ ஒரு வசனத்தில் ஒரு சத்தியம் அமைந்திருக்குன்னா அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அந்த வசனம் யாரை குறித்து சொல்கிறது என்பதற்கு ரெஃபரன்ஸ் இணை வசனம் நம்முடைய வேதத்திலே காணப்படும். அப்போ அந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பூமிக்கு வெளிப்பட்டது யார் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இதெல்லாம் NIV நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ஸ்டடி பைபிள். இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 வசனம் இருக்கு இல்லையா, அதில் ஓன் பிளட்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஓன் பிளட்டுங்கிறது கடவுள் இல்லை, கடவுளுடைய குமாரன் தான் ரத்தம் சிந்தினார் என்று இவங்க இந்த பைபிளிலே காணப்படும் அந்த ரெஃபரன்ஸ் வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த சத்தியம் அழகாக புரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் இருக்குது. பாருங்கள், ரெஃபரன்ஸ்னால் இணை வசனம் சொல்லக்கூடிய பைபிள். இது வந்து ASVன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இந்த பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓன் பிளட்டு யார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இந்த ரெஃபரன்ஸ் பைபிளில் அநேக இணை வசனங்களை கொடுத்துருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் இதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் தான். இந்த பைபிள்லேயும் அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 ஓன் பிளட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஓன் பிளட்டு யார், இயேசு கிறிஸ்து தான் என்று அந்த ரெஃபரன்ஸ் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கே தெரிய வரும். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், NKJVன்னு சொல்லுவாங்க, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அப்போ இந்த பைபிளும் ரெஃபரன்ஸ் பைபிள் தான். இதுலேயும் அந்த ஓன் பிளட்டுங்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸு அந்த வசனத்தை வாசிக்கும் போதே அந்த ஓன் பிளட்டுங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இது KJVயோட ரெஃபரன்ஸ் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வேதத்தினுடைய ரெஃபரன்ஸ் பைபிள் தான். இந்த பைபிள்லேயும் அந்த ஓன் பிளட்டுங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது பிதாவாகிய தேவன் ரத்தம் சிந்தவில்லை, ஏன்னா அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த ரெஃபரன்ஸ் பைபிளில் உள்ள அந்த வசனத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்கள், அந்த அடிப்படையில் முதல் வசனமாக எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 7, எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா, யாருடைய இரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோம்? கடவுள் ரத்தம் சிந்தவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் தான், இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் தான் நம்ம மீட்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ கடவுள் ரத்தம் சிந்தவில்லை. இன்னும் அநேக வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், நம்ம வேதம் பைபிளில் எப்படி காணப்படுகிறதுனா, தீத்து அதிகாரம் 2 வசனம் 14, தீத்து அதிகாரம் 2 வசனம் 14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் பூமிக்கு வரவில்லை. அப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே மனம் உகந்து பலியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் விதத்தில் இயேசு கிறிஸ்துவை பலியாகுவதற்கு அவரே முன் வரார். அதை தான் நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலலாம் நம்ம வாசிப்போம். நமது காரியமாக யார் போவா என்று பிதாவாகிய தேவன் கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ அடியேன் நான் போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், ரத்தம் சிந்தினது யாருன்னா கடவுள் இல்லை, கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் யார், இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட சத்தியத்தை இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 19, 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா, யார் ரத்தம் சிந்தா? கடவுள் இல்லை, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. அப்போ கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான சொந்த குமாரன். அப்போ சொந்த குமாரன் தான் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. பாருங்கள், இன்னும் இப்படிப்பட்ட வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 9,
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. பார்த்தீங்களா, தேவனுக்கென்று, பிதாவாகிய யெகோவா தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இரத்தம் சிந்தினார். கடவுள் இரத்தம் சிந்தவில்லை. பிதாவாகிய யெகோவா தேவன் தான் கடவுள். அவர் பூமிக்கு வரவில்லை, அவர் இரத்தம் சிந்தவில்லை, இயேசு கிறிஸ்து தான் இரத்தம் சிந்தினார் என்று பாருங்கள். தேவனுக்கென்று எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அப்போ இரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 14. எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம். பார்த்தீங்களா, அதாவது நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு, பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால்னா அநேக பேர் கடவுள் தான் இரத்தம் சிந்தினார் என்று நினைக்கிறார்கள். தவறு. கடவுளுடைய சொந்த குமாரன் யார்? அந்த சொந்த குமாரன் சுய ரத்தம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஓன் பிளட் என்று சில ஆங்கில பைபிளில் மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னும் சில ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா வித் தி பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ ஓன் சன் யார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார்? ஓன் சன் யார்? இயேசு கிறிஸ்து தான் இரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள பிதாவாகிய யெகோவா தேவனை தான் இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்ளாதபடி அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ போதகர்களுக்கும் மனக்கண் குருடாக காணப்படுகிறது. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தில் மேற்கோள் காட்டி சொல்லுவார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். எல்லாருடைய மனதையும் குருடாக காணப்படுகிறது. யார் கடவுள் யார் குமாரன் என்று அறிந்து கொள்ளாதபடி என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் பிதா தான் இயேசு கிறிஸ்து என்று ஒரு தவறாக முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் தான் கடவுள், அவருடைய நாமம் யெகோவா. அப்போ பாருங்கள், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இந்த சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து நம்முடைய வேதத்தில் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா, பாருங்கள், இந்த வசனத்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம சண்டே கிளாஸில் படிப்போம். ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை குறித்து கிறிஸ்தவர்களுக்கும் தெரியல, கிறிஸ்தவ போதவர்களுக்கும் தெரியல. பாருங்கள், யோவான் அதிகாரம் 3 வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்ந்தது? பிதாவாகிய தேவன் தான் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த பிதாவாகிய தேவன் யார் என்றே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ போதகர்களுக்கும் தெரியல. ஏன்னா கடவுள் தான் இரத்தம் சிந்தினார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுள் இரத்தம் சிந்தவில்லை. கடவுளுடைய ஓன் பிளட்டு, சொந்த ரத்தம் யார்? கடவுள் முதலில் யாரை படைச்சா? இயேசு கிறிஸ்துவை தான் படைக்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் இரத்தம் சிந்தினார் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சத்தியம் தெரிகிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், நம்ம உதாரணத்துக்கு கூட நம்ம சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய ரத்தம், என்னுடைய சொந்த ரத்தம்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்கள், நமக்கு பிறந்த பிள்ளைங்களை எப்படி சொல்லுவோம்? நம்முடைய சொந்த ரத்தம். அதே மாதிரி பிதாவாகிய தேவன் தான் கடவுள், அவருடைய சொந்த ரத்தம், சுய ரத்தம், ஓன் பிளட் யார்? பிதாவாகிய தேவன் நேரடியாக சிருஷ்டித்த ஒரு படைப்பு யார்? இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாக எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அப்படிங்கிறனால அநேக பேர் கடவுள் தான் ரத்தம் சிந்தினார் என்று நினைக்கிறார்கள். தவறு. கடவுள் ரத்தம் சிந்தவில்லை. கடவுளுடைய சொந்த குமாரன்னா ஓன் பிளட் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது.
அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், மூலப்பிரதி அந்த கிரேக்க மொழியில் அந்த ஓன் பிளட்டு ஓன் அப்படின்னு போட்டு அது கீழே ஃபுட் நோட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்டில் சன் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ரத்தம் சிந்தவில்லை, பிதாவாகிய தேவன் பூமிக்கு வரவில்லை, அவர் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார், அவர் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் தான் பிதாவாகிய யெகோவா தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, மனிதனாக காணப்பட்டவர், நமக்காக மரித்தவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் கடவுள், அவருடைய நாமம் யெகோவா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அப்படிங்கிறனால அநேக பேர் கடவுள் தான் ரத்தம் சிந்தினார் என்று நினைக்கிறார்கள். தவறு. கடவுளுடைய சொந்த ரத்தம், ஓன் பிளட் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன்.